வெறுங்கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தான் சேல். அப்படி பாடும்போது நல்லா இருக்கும். இது யாக்கோபு பாடுனார்னா லட்சணமா இருக்கும். இல்ல யாக்கோபு மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா ஒன்னும் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்க யாக்கோபா இருந்தா அந்த பாட்டை பாடுங்க. இல்ல யாக்கோபுன்னு பேர் வச்சுங்க பாட சொல்லல. யாக்கோபா இருந்தா பாடுங்கன்னா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நீங்க ஏமாற்றுக்காரனாக இருந்தால் நீங்க அந்த பாட்டை பாடுங்க, தப்பே இல்லை. ஏன் சொல்ற தெரியுமா? யாக்கோபு ஏன் போராடினான்? நல்ல கவனி. யாக்கோபு ஏன் போராடினான்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட போராட அவசியம் இல்லை ஆஸ்வதிக்கப்பட. யாராவது ஒரு அப்பாட்ட போய் போராடி வாங்குறது எப்படி இருக்கும்? அவரை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி வாங்குறது. அது ஆரோக்கியமா இருக்குமா? உங்க அப்பாட்ட போய் கொடுத்தே ஆகணும், என்ன ஆசிரிச்சாலும் விட மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது அது நல்ல உறவா? அது ஒரு நல்ல உறவா இருக்குமா? இப்ப ஏன் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஏன் நீங்க போராடி வாங்கின ஆண்டவர்கிட்ட? எப்பா உங்க மேல அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கொடுத்துருவாரு. நீங்க போராடி தான் வாங்கணும் அவசியம் இல்ல. யாக்கோபு ஏன் இங்க போராடினா தெரியுமா? ஊரையெல்லாம் ஏமாத்தி வச்சிருந்தான். அண்ணனை ஏமாத்தி போயிட்டான், மாமனாரை ஏமாத்தி போயிட்டான், எல்லாத்தையும் ஏமாத்திட்டான் ஆளு. இவனுக்கு எட்டி பார்த்தா கூட தெரியாது. சொல்லுவாங்கல்ல, இந்த கண்ணு கட்டுற தூரம் இருக்குதா நம்ம நஞ்ச புஞ்சதாங்கிற மாதிரி, கண்ணு கட்டுற தூரம் அவர் சொத்து இருக்குது. 10க்கு 4 பொண்டாட்டி, 12 பிள்ளை எல்லாம் இருக்கு. இப்ப போய் ஆண்டவர் காலை பிடிச்சு என்னை ஆசீர்வதி. உனக்கு என்னடா இன்னும் வேணும்? இன்னும் 4 பொண்டாட்டி வேணுமா? இன்னும் ஏதாவது பிள்ளைகள் வேணுமா? இன்னும் எல்லா சொத்தும் தான் உன்கிட்ட இருக்குதே, எண்ணி முடியாத அளவுக்கு உன் சொத்து இருக்குதே, எல்லாம் இருக்கியா, உயிர் வேணுயா அனுபவிக்க. ஏன் தெரியுமா? அண்ணன் முன்னால கொள்ள வர்றான், பின்னால மாமனார் கொள்ள வர்றான். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கட்டி பிடிச்சி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வாதம்? உயிர் பிச்சை போடுங்க கேட்கிறான். எதுக்கு போராடுறீங்க? இவன் போராட்டம் பூரா கடவுளை கட்டி பிடிச்சி கட்டாயப்படுத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். என்ன ஆசீர்வாதம்? வீடு, காரு, சொத்து, சுகம், தங்கம், வைரம், இதையெல்லாம் அடம்பிடிச்சு வாங்கிடணும்னு ஐடியா. இதையெல்லாம் கடவுள்கிட்ட அடம்பிடிச்சா வாங்க முடியாது. நீங்க கட்டாயப்படுத்தி எல்லாம் தேவனிடத்துல ஒன்றை பறித்துக் கொள்ள முடியாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த நன்மைக்காக உபவாசம் போடாதீங்க. நீங்க பட்டினியா கிடந்து அப்படித்தான் கடவுள் ஆசீர்வதிப்பேன் எங்க சொல்லிக்காரா? நீங்க பட்டினியா உபவாசம் போட வேண்டியதுக்கு போடுங்க. உபவாசம் போட வேண்டியது ஒன்று இருக்குது, அதுக்கு போட்டுக்கலாம். நன்மையை பெறுவதற்காக எப்பயும் உபவாசம் போட்டுறாதீங்க. எந்த தாய் தகப்பனாவது நீங்க பட்டினி கிடந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கணும் விரும்புவாளா? ஒரு தாய், ஒரு தகப்பனும். அப்ப எப்படி கடவுள் விரும்பானீங்க எப்படி நினைப்பீங்க? நம்ம போதவர்கள்லாம் என்ன செய்வாங்க? உபவாசம் போட்டு செய்யணும். எதுக்கு உபவாசம் போட்டு செய்யணும்? வீடு உபவாசம் போட்டு, காரு உபவாசம் போட்டு, புள்ள உபவாசம் போட்டு, எல்லாத்துக்கும் உபவாசம். உபவாசம் எதுக்கியா உபவாசம்? வெக்கமா இல்லை நமக்கெல்லாம்? பரீட்சையில பாஸ் பண்ணணும், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன். இருக்கிற மண்டையில உள்ள இது போயிடும் பசியில. ஏற்கனவே அங்க வெடவெடன்னு ஆடுவோம் பரீட்சைனாவே. இதுல பட்னி வேற கிடந்து போனா எடுத்துக்காது. உபவாசம் போட்டு போகிறேன் ஆண்டவரே, உன்னை சொன்ன நான் உபவாசம் போட்டு போக சொல்லி. ஏன் நீயா உன்னை போட்டு கெடுத்துக்கிறேன்? தேவனை அறிகிற அறிவு, வசனத்தை அறிகிற அறிவு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையை தரும்.